வணக்கம் நண்பர்களே. முதல் பாகத்தை பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பார்த்தால் கதையின் சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும். வாங்க கதைக்கு போலாம். போன பாகத்தில் அண்ணாச்சி அம்மாவின் லவ் கதையை கேட்டுக்கொண்டிருந்தான் சசி. அதன் தொடர்ச்சியை இதில் பார்க்கலாம். சசியை ஆழ்ந்து பார்த்த அண்ணாச்சி அம்மாவின் கவனத்தை களைத்தான். அலோ, என்னாச்சு? உங்க லவ்வு? பரவால்ல, சொல்லுங்க ப்ளீஸ், இது என்னைத் தவிர வேற யாருக்கும் போகாது என்றான். சொல்ல மாட்டில்ல என்று அவனை கேட்டாள். நம்புங்க, உங்க நம்பிக்கைய காப்பாத்துவேன். புட்டுகிச்சு என்றாள். சே என்று உச்கொட்டினான் சசி. ஏண்டா, இன்னிக்கு நீ ஓட்டுறதுக்கு வேற எவளும் கிடைக்கலையா உனக்கு என்று முறைப்பாகக் கேட்டாள். சிரித்தான். சே, ஃபீல் பண்ணேன் அண்ணாச்சிமா. ஓகே, கோவிச்சுக்காம சொல்லுங்க. இப்ப என்னத்துக்கு இதெல்லாம் உனக்கு? இல்ல உங்க கடந்த காலத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு. தெரிஞ்சு என்ன பண்ண போற? அட, ஆள் இப்பவும் சூப்பரா இருக்கீங்க, அதான் உங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். நான் சூப்பரா இருக்கேனா உனக்கு என்று அவனை முறைத்தாள். அட, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அசத்தல் ஃபிகர் நீங்க. நான் அசத்துறனா? என்றான். உன்னையவா? சிறிதே நிதானித்தான். சொல்டா என்றாள். துணிந்து என்று தலையாட்டினான். சோ, என்னை லவ் பண்றியா? அப்படியும் சொல்லலாம் என்றான். அதென்ன அப்படியும் சொல்லலாம்ங்கிற? நீங்க ஓகே சொன்னா லவ் பண்ணலாம். அவளது உதடுகள் புன்னகையால் மலர்ந்தது. பலகை மேல் கையூன்றிக் குனிந்து இடது காலைத் தூக்கி பக்கத்திலிருந்த ஒரு சின்ன அரிசி மூட்டை மேல் வைத்தாள். வெளியிலிருந்து பார்த்தால் அவள் கால் தெரியாது. ஆனால் சசிக்கு தெரிந்தது. அவள் புடவை கொஞ்சமாக மேலேறியிருக்க அவள் காலில் இருந்த மெல்லிய ரோமங்கள் தெரிந்தது. அதன்மேல் ஒயிலாய் கொலுசு. விரல்களில் மெட்டி. நான் கல்யாணமானவள் பையா என்றாள். சோவாட், அழகாத்தானே இருக்கீங்க, ஸ்னேகா மாதிரி என்றான். ஏய், சும்மா ஐஸ் வெக்காத அண்ணாச்சிக்கு தெரிஞ்சுது, தோலை உரிச்சிருவாரு என்றாள் கூலாக. தெரியாம பண்றதுதான் த்ரில் அண்ணாச்சிமா. மிகச் சன்ன குரலில். ராத்திரி லவ்வா என்று கேட்டாள். உங்கள பார்த்தா ராத்திரி முழுக்க பண்ணிட்டே இருக்கணும் போலதான் இருக்கு என்றான். என்னது? ஐயோ, லவ்வுங்க. சிறிது முறைப்பு. நுனி நாக்கால் உதடுகளை தடவிக்கொண்டாள். அப்ப பண்ணலாங்கறியா என்று கேட்டாள். நீங்க சொன்னா சரிதான் என்றான். ராத்திரிக்கா என்றாள் அவள். நீங்க விரும்பினா பகல்லையும் என்று சசி சொன்னான். டேய், நீ ரொம்ப ஓவரா டபுள் மீனிங் பேசறடா என்றாள். முகத்தை ஒரு மாதிரி வைத்துக்கொண்டு. சேஷே. மீண்டும் உதடுகளை நாக்கால் தடவினாள். எச்சிலை விழுங்கினாள். அப்புறம் ரோட்டை பார்த்தாள். டீக்கடையை பார்த்தாள். அவளது மனசு அலைபாய்கிறது. அவளது மனதின் கடிவாளம் கட்டவிழ்ந்துவிட்டது. அவனை வெறித்தாள். அப்ப என்னை கட்டிக்கறியா என்று கேட்டாள். இங்கயே வா. ஏ, தாலி கட்டிக்கறியான்னு கேட்டேன். அப்ப அண்ணாச்சி? அந்தாளு கெடக்கான், கிழவன். நீ கட்டிக்கறியா சொல்லு. நீங்க ரெடினா நானும் ரெடி என்றான். சிரித்தாள். அத்தனை லவ்வாடா என் மேல? கொக்கா மக்கா லவ்வுங்க. ஏய் என்ற அவள் முகம் பிரகாசமானது. மனம் குளிர்ந்து விட்டாள். ரோட்டை பார்த்துவிட்டு செல்லமாக அவன் கையில் அடித்தாள். லைஃப்ல ஒரு ட்ரில் வேணாமா? நீங்க இப்ப லவ் பண்ணா அதான் ட்ரில். என்னை அவளோ புடிச்சிருக்காடா என்று கேட்டாள். உசுரக்கூட தருவேன், வேணுமா கேளுங்க என்றான் சிரிக்காமல். அவனை உற்று பார்த்துவிட்டு. அரும்பு மீசை, அழகுடா நீ என்றாள். உங்களது கூட அழகுதான். என்னது மீசையா என்று தன் உதட்டுக்கு மேல் தடவினாள். மீசை இல்ல என்று அவளை உன்னித்தான். பின் மாங்கனிகள் தொட்டிலிலே தூங்குதடி அங்கே மெல்ல பாடினான். டேய் மைராண்டி என்று புடவையை இழுத்துவிட்டு கொண்டு சிரித்தாள். நான் உன் மீசையை தாண்டா சொன்னேன். பட் எங்களுக்கு மீசை மாதிரி, உங்களுக்கு அது என்றான். அவனை முறைத்தாள். வேணுமா என்று கேட்ட குரல் மிகவும் சன்னமாக வெளிப்பட்டது. என்னது என்றான் சசி. மாங்கனி. குப்பென்று அவன் நெஞ்சில் தீப்பற்றியது. படிந்துவிட்டாள் மச்சி. நீ பெரிய ஆள்டா என்று தன்னை தானே பாராட்டிக் கொண்டான். வேண்டாம்னு சொல்ல நான் என்ன மடையனா என்று மிகவும் பக்கத்தில் போனான். ஏண்டா இப்படி அலையற? எனக்கு தெரிஞ்சு நீ நல்ல பையனாத்தாண்டா இருந்த. இந்த ராமு கூடெல்லாம் சேர்ந்தப்புறம்தான் நீ ரொம்ப கெட்ட பையனாகிட்ட. பேசாம அவன் சாவகாசத்தை கட் பண்ணிரு என்றாள். கட் பண்ணா லவ் பண்ணலாமா என்று கேட்டான் சசி. அதுலயே இருடா மயிராண்டி
என்றாள். காதல் இல்லேன்னா பூமியே சுத்தாது அண்ணாச்சிமா என்று சிரித்தான். எந்த மைராண்டி சொன்னது இத? அவர் கம்பர் என்று பேசிக் கொண்டிருக்கும்போது கடைக்கு ஒரு பெண்மணி வந்தாள். பேச்சை நிறுத்தினர். சட்டென கொஞ்சம் பின்னால் நகர்ந்து நின்றாள் அண்ணாச்சி அம்மா. அவள் இவ்வளவு தூரம் அவனோடு பேசியது அவனுக்கு அதிகப்படியான உற்சாகத்தை கொடுத்தது. 2 சோப்பு கட்டிகளை வாங்கிக் கொண்டு அந்த பெண்மணி போனபின் மாராப்பை நிமிர்த்திவிட்டு கொண்டு அவனை பார்த்தாள். இங்க பாருடா, நீ ரொம்ப நல்ல பையன். எனக்கு தெரிஞ்ச பசங்கள்லயே எனக்கு ரொம்ப புடிச்சது உன்ன மட்டும்தான். அதென்னமோ உன்மேல மட்டும் எனக்கு எந்த கோபமும் வர்றதில்லை. அநியாயமா கெட்டுப் போகாத என்ன என்றாள். அப்படி நான் என்ன அண்ணாச்சிமா பண்ணிட்டேன்? மிகச் சன்னமாக குரலை தழைத்துக் கொண்டு சொன்னாள். ஒரு பொட்டச்சிக்காக இந்த அலையறியே சகிக்கலை. என்ன பண்றது? உன்மேல கோபப்படவும் என்னால முடியல. வேணுமானா கல்யாணம் பண்ணிக்கோ, உன் பிரச்சனை சால்வ் ஆகிரும். ஓ ஷிட் என்றான். அவனை முறைத்தாள். புத்தி சொன்னா எரிச்சலா இருக்கோ? உடனே சிரித்தான். உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் மிக்க நன்றி. ஏய், நான் உன் நல்லதுக்குத்தாண்டா சொல்றேன். இன்றி அவள் சொன்னதுக்கு தேங்க்ஸ் என்றான். உன்னோட வயசு துடிப்பும் உணர்ச்சியும் எனக்கு புரியுதுடா, ஆனா அது நீ நினைக்கிறது மாதிரி இல்ல என்றாள். மௌனமாக நின்றான். அவளை பார்க்க சங்கடமாகவும் இருந்தது. பாத்தியா, நீ என்னைவே தப்பு பண்ண கூப்பிடுற. நாங்கிறதுனால பரவால்ல, இதே வேற யாராச்சும் இருந்தா? சே நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க என்று அவள் பேச்சினிடையே குறுக்கிட்டான். டேய், எதுக்குடா மழுப்பற? மனசுக்குள்ள உனக்கு அந்த ஆசைதான என்று கேட்டாள். அவளை நிமிர்ந்து பார்த்தான். ஆமா என்று சொல்லிவிடலாமா என்று நினைத்தான். ஆனால் அடக்கி வாசிக்க முடிவு செய்தான். வேணாண்டா, அதெல்லாம் ரொம்ப தப்பு என்றாள். ஓகே சாரி என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தான். டெய்லர் கடைக்குப் போனதும் எதிர்பார்த்து காத்திருந்த ராமு ஆவலோடு கேட்டான். என்னாச்சு? தொப்பென்று ஸ்டூலில் உட்கார்ந்தான் சசி. பேசினியா? இது ஒர்க் ஆகாது. என்ன பேசின என்று கேட்டான். நல்லாத்தான் டிராவல் ஆச்சு, கடைசில கவுந்துருச்சு. கல்யாணம் பண்ணிக்கச் சொல்லி அட்வைஸ் பண்ணுதுடா. அப்படியா? என்ன கேட்ட நீ? டபுள் மீனிங் தாண்ட கேட்டேன். அதாண்டா. என்ன பேசின? லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். ராத்திரி லவ்வான்னு கேட்டுச்சு. நீங்க விரும்பினா பகல்லையும்னு சொன்னேன். ஆஹா, அடங்கொக்கமக்கா அப்ரம் என்று சிரித்த முகத்துடன் ஆர்வமாகக் கேட்டான் ராமு. அப்புறம் என்ன பொட்டச்சிக்காக இப்படி அலையாத, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அட்வைஸ் என்றான் சசி. அப்ப கன்ஃபார்ம்டா என்றான் ராமு. எப்படி சொல்ற என்று கேட்டதற்கு, இதாண்டா லேடீஸ் சைக்காலஜி. அவங்களுக்கு ஒருத்தர புடிச்சிருந்தாதான் இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி அவங்கள்லாம் ஓப்பனா பேச மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரிதான் நடந்து போவாங்க. இன்னும் சில அடிகள்தான் முயற்சி பண்ணு. நீ பழம் தின்றலாம் என்று ராமு சொல்ல, சசி என்று கடைக்கு மேல் மாடியிலிருந்து சசியை கூப்பிட்டாள் குமுதா. உங்கக்கா கூப்பிடுதுடா என்றான் ராமு. எழுந்து கடைக்கு முன்னால் போய் நின்று மேலே அண்ணாந்து பார்த்தான் சசி. மழைத்துளிகள் கண்ணில் விழ என்ன என்று கேட்டுவிட்டு பார்வையை தளர்த்திக் கொண்டான். மேலவா என்றாள். சொல்லு. வாடா என்று விட்டு உள்ளே போய்விட்டாள். சசி ராமுவிடம் சொல்லிவிட்டு காம்பவுண்டில் நுழைந்து படியேறினான். எதிர் வீட்டுக் கதவு லேசாகத் திறந்திருந்தது. ஆனால் யாரும் தென்படவில்லை. வீட்டுக்குள் போய் கேட்டான். என்ன? அம்மா ஃபோன் பண்ணுச்சு என்றாள் குமுதா. என்னவாம்? தோட்டத்துக்கு போகணும்னு வரச் சொல்லுச்சு போ. வேற வேலை இல்லை என்றான் சலிப்பாக. குழந்தை தரையில் விளையாடிக் கொண்டிருந்தாள். கை கழுவிட்டு வா, சாப்பிட்டு போவியாம் என்றாள். இல்ல வேண்டாம் என்றான். பணமிருந்தா குடு. பணம் இல்லடா என்று சிரித்தாள். ஏய், இந்த கதையெல்லாம் வேண்டாம், மரியாதையா குடு என்று அவள் தோளில் கை வைத்தான். அவனை திட்டிக் கொண்டே பீரோவிலிருந்து 100 ரூபாயை எடுத்து அவனிடம் நீட்டினாள். வாங்கினான். ஏய் பரதேவதை, 100 கேட்டா 100 தான் தருவியா? சேத்திக குடுத்தா என்ன குறைச்சா போயிருவ என்றான். மூடிட்டு போடா, இங்க என்ன நாங்க அச்சடிக்கிறோம்னு நினைச்சியா? தட்டேன அவள் முதுகில் ஒரு அடி வைத்தான். கஞ்சப்பய புள்ள. முதுகை நெளித்தாள். சரிதான் போடா, பணத்தோட அருமை இப்ப புரியாது உனக்கு. கல்யாணமாகட்டும், அப்புறம் தெரியும் என்று சிரித்தபடி சொன்னாள். கண்ணாடி முன்னால் நின்று சீப்பை எடுத்து தலைவாரியவாறு, எதிர்த்த வீட்டு புள்ள என்கிட்ட செமத்தியா மாட்ட போறா என்றான். ஏண்டா என்று அவன் பக்கத்துல வந்தாள். அந்த ஓணான் இருக்கே, அது பேர் என்ன? இருதயா. என்னடா பண்ணா? அவ இருக்கிற இதுக்கு என்ன பார்த்து பொட்டக்கண்ணான்னு கமெண்ட் அடிக்கிறா. வெச்சுக்கிறேன் அவள.
என்றான். டேய், என்னடா பண்ணப் போற? அவள், அழ வெக்கப் போறேன். பாத்துடா, ஈவ் டீசிங்ல மாட்டிக்கப் போற என்றாள். அதையும் பார்க்கலாம் என்று கிளம்பினான். அவன் வெளியே போக எதிர்வீட்டுப் பெண்மணி மாடி வெராண்டாவில் எதிர்பட்டாள். சசியைப் பார்த்து மெலிதாகச் சிரித்தாள். சசியும் சிரித்தான். தலையசைத்துவிட்டு கீழே இறங்கி அண்ணாச்சி வீட்டின் ஓரமாக நின்றிருந்த சைக்கிளை எடுத்தான். மழை தூறல் விட்டிருந்தது. சசி வீட்டுக்கும் குமுதா வீட்டுக்கும் இடையே 2 கிலோமீட்டர் தூரம் இடைவெளி இருந்தது. இது நகராட்சி. சசியின் வீடு இருப்பது பஞ்சாயத்துக்கு உட்பட்டது. வசதிகள் அனைத்தும் இருந்தும் அது நகராட்சியோடு இணைக்கப்படவில்லை. இப்போதுதான் அதற்கான முயற்சிகளை நகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டிருந்தது. அவன் வீட்டை அடைய பக்கத்து வீட்டுப் பெண் புவியாழினி வாசலில் நின்றிருந்தாள். அவனை பார்த்ததும் புன்னகைத்தாள். ஹாய் குட்டி என்றான். ஹாய், எங்க போனீங்க என்று கேட்டாள். அக்கா வீட்டுக்கு. சைக்கிளை நிறுத்தினான். அவனது வீடு பூட்டியிருந்தது. நீங்க வந்தவுடனே உங்கம்மா உங்கள தோட்டத்துக்கு வரச் சொல்லுச்சு என்று அவன் பக்கத்தில் வந்தாள். புவியாழினி மாநிறத்துக்கும் கொஞ்சம் கூடுதல் நிறம், நல்ல முகவெட்டு, மிதமான பருவ வளர்ச்சி. பள்ளி இறுதி ஆண்டில் இருந்தாள். இப்பொழுது பாவாடை தாவணியில் இருந்தாள் புவியாழினி. ஆரஞ்சு ரவிக்கை, சிவப்பு தாவணி, கருப்பு பாவாடை. அதில் சின்ன சின்னதாய் ஆரஞ்சும் சிவப்புமான பூக்கள். பக்கத்தில் வந்தவளிடம் கேட்டான், உள்ள என்ன கலர்? அவளுக்கு புரியவில்லை. அடர்த்தி குறைவாக இருந்த அவளது மெல்லிய புருவத்தை உயர்த்திக் கேட்டாள். என்ன? புரியலென்று. ரெட் தாவணி, பிளாக் பாவாடை, அது ப்ளூவா என்று கண்சிமிட்டிக் கேட்டான். அவளது புட்டுக்கன்னங்கள் உப்பின. அழகாய் முகம் தூக்கி சீ சொன்னாள். அப்புறம் அதுக்குள்ள என அவன் சொல்ல வர, ஐயோ கருமம் கருமம் என்று உதடுகள் துடிக்க, வெட்கப் புன்னகையோடு கையிலிருந்த சீப்பால் அவனை அடித்தாள். அவன் சிரித்தபடி சாவியை எடுத்து பூட்டைத் திறந்தான். ஆமா, உனக்கு இன்னிக்கு ஸ்கூல் இல்ல என்று அவளிடம் கேட்டான். இருக்கு என்றாள், இன்னும் கிளுகிளுப்பு மாறாத முகத்துடன். பூட்டை விலக்கி கதவைத் திறந்தான். உள்ளே போனான். பழைய ஓட்டு வீடு. 2 அறைகளும் ஒரு சமையலறையும் கொண்ட வீடு. அவனுடை மாற்றி வந்து மறுபடி கதவைப் பூட்டினான். தலைவாரிக் கொண்டிருந்த புவியாழினி, சாப்பிடலையா என்று கேட்டாள். ஏன்? உங்கம்மா உங்கள சாப்பிட்டு வரச் சொல்லுச்சு. அப்படியா? ஆமா, நீ ஏன் ஸ்கூல் போகல? ஸ்டடி லீவா என்று சாவியை வைத்துக்கொண்டு கேட்டான். ஆகம் அப்படியும் வெச்சிக்கலாம் என்று சிரித்தாள். அதென்ன அப்படியும் வெச்சிக்கலாம் என்று அவளை பார்த்தான். அவள் முகத்தில் வெட்கம் படர்ந்தது. இது பெண்கள் பிரச்சினை. ஓ என்றான். வயசுக்கு வந்துட்டியா? சி, நான்லாம் எப்பவோ வந்தாச்சு என்று தாவணியை இழுத்துவிட்டு நன்றாக மூடினாள். சைக்கிள் ஸ்டாண்டை எடுத்தான். கிண்டலுக்காக விளம்பரத்தில் வருவது போல். அந்த 3 நாட்களா? கவலை வேண்டாம், உபயோகியுங்கள். ஸ்டே ஃப்ரீ. ஒரு தாயின் தரையணைப்பு. சீ, அரவணைப்பு போல. நாள் முழுவதும். நிறுத்தி, ஆமா, அது என்ன சுகமான உணர்வா, இதமான உணர்வா என்று அவளிடமே கேட்டான். வெட்கத்துடன் சிரித்தாள். ஆனா நீங்க ரொம்ப மோசம் என்று சிரித்தாள். சைக்கிளை அவள் பக்கத்தில் தள்ளி அவள் கன்னத்தில் கிள்ளினான். என்னது உன் கன்னத்துல பரு இருக்கு என்றான். சூடுனால வந்திருக்கும் என்றாள். ஏன் நைட்ல தூங்காம கனவு காண்றியோ? சீ, போங்க பேசாம என வெட்கப்பட்டாள். உங்கம்மா உங்கள சீக்கிரம் வரச் சொன்னாங்க என்றாள் மீண்டும். சரி, ஒரு ஜோக் சொல்லட்டுமா என்றான். என்ன ஜோக் என்று கேட்டுவிட்டு உடனே முகம் சிவந்தாள். குளுகோஸ் ஜோக்? சட்டென, ஐயோ வேணாம்பா என்றாள். சொல்றேன் கேளு. அப்பா கிட்ட ஓடி வந்த ஒரு பையன், அப்பா, பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு குழந்தை பொறக்கப் போகுது மம்மி சொன்னாங்க. குழந்தை எப்படிப்பா பொறக்கும்னு கேட்டான். எல்லா அப்பா மாதிரியே அவனும் அது குழந்தைய காக்கா கொண்டு வந்து போடும்னாரு என்றான் சசி. ஐயே, இது ஜோக்கா? சிரிப்பே வல்ல எனக்கு என்றாள். இன்னும் நான் முழுசா சொல்லல குட்டி. அந்த பையன் அதுக்கு அவங்கப்பா பார்த்து என்ன கேட்டாது ஜோக் ஆகும்னு யோசிச்சு, வெய், நான் கேட்டுக்கிறேன் என்றான். ஆகம், இப்ப ரொம்ப முக்கியம் என்று சிரித்தாள். ஓகே, பாய் குட்டி என டாட்டா காண்பித்தான். அவளும் டாடா காண்பித்தாள். வீட்லதானே இருக்க, வர்றியா என்றான். நான் வரல, இப்படி இருந்துட்டு வரவும் கூடாது என்றாள். ஓ, மறந்துட்டேன் என்றான். எனக்காக என்ன கொண்டு வருவீங்க? என்ன வேணும்? பூ கொண்டு வரவா என கேட்டான். அதெல்லாம் எங்கம்மா கொண்டு வந்து குப்பை மாதிரி போடும். கொய்யா பழம் இருந்தா பொறிச்சிட்டு வாங்க. அப்புறம் உன்கிட்ட இன்னொன்னு சொல்லணும் என்றான். சசி, ஒன்னும் சொல்ல வேண்டாம் என்று சிரித்தாள். சரி, எனக்கு என்ன வரட்டுமா?
சரி, என்ன சொல்லுங்க? இனி சொல்ல மாட்டேன். நான் சொல்றேனப்ப நீ வேண்டாம்ன? ஆமா, நீங்க மோசமா ஏதாவது சொல்லுவீங்க. வரட்டா, பாய் என்று கிளம்பினான். டாட்டா என்று மீண்டும் கையசைத்தவள் சசி கண்ணிலிருந்து மறையும் வரை அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். கதையின் சுவாரஸ்யமான அடுத்தடுத்த பாகங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களது விமர்சனங்களை நமது கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம்.